சதையான இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 முதல் வாசியுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி 36வது வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நல்ல இனி கவனமா கேளுங்க. இந்த கல்லான இருதயம் என்ன தெரியுமா? இருதய கடினம். இது யாருக்கு பாதிப்பு கொடுக்கும் தெரியுமா? நமக்கு தான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், எந்த பகுதியில நம்மளால இசைய முடியலையோ அந்த பகுதியில் நம்முடைய இருதயம் கல்லா இருக்கு. புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் நாம. புதிய உடன்படிக்கை என்பது என்ன? கர்த்தர் வசனத்தை எங்க எழுதுவாரா? உள்ளத்தில் எழுதுவார். கர்த்தர் இதுக்கு முன்னாடி எங்க எழுதி இருக்கிறார்? கல்லில் எழுதினார். கர்த்தர் எங்க தான் எழுதுவார்? இனி புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் எங்க எழுத போறார்? எங்க எழுத மாட்டார்? அப்ப உள்ளத்தில் எழுதலான்னு பார்த்தா உள்ள என்ன இருக்கு? இப்ப புரியுதா? நம்ம 40 வருஷம் வாக்குத்தத்தம் கேட்டாலும் நம்ம இருதயம் கல்லா இருந்தா நமக்குள்ள எழுதப்படவே இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே கல்லுல எழுதியாச்சுப்பா. இப்ப நான் உன்னை புதிய உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன், உள்ளத்துல எழுத விரும்புறேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா மோசேக்கு நான் எழுதி கொடுத்த கல்லை விட மோசமா இருக்கு. அதையாவது கீழே போட்டா உடையும். இது எங்க ஒருத்தங்களை பார்த்து சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா சிரிச்சிருங்க. நீங்க ஒருத்தங்கள்ட்ட இப்போ ஆபிரகாம் ஆகார்ட்ட போன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். இதனால ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் பேச்சு இல்லை? 13 வருஷம். இதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசினா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா சும்மா இருங்க. யார் ஃபர்ஸ்ட் பேசினா? கர்த்தர். யார் பேசி இருக்கணும்? நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஏன் ஃபர்ஸ்ட் பேசினா என்ன குறைஞ்சிரும்? எங்க பரலோகத்தை பூட்டி போடுறீங்க? ஒரு போன் பண்ணி பேசி பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா பேசிருங்க. யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ கல்லா இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஒரு வார்த்தை உனக்குள்ள எழுதப்படாது. ஒரு வார்த்தை உனக்குள்ள எழுதப்படாது. ஆமென். நான் ஏற்கனவே கல்ல எழுதிட்டேன். உன்னை நான் புதிய உடன்படிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமென். ஏற்கனவே கல் எழுதப்பட்டது. அன்னைக்கு மிருகத்தின் ரத்தம் அடிக்கப்பட்டு தெளிக்கப்பட்டது. இன்னைக்கு உன் மேல தெளிக்கப்பட்டது மிருகத்தின் ரத்தம் அல்ல, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம். ஆமென். பேசி பிரச்சனை சால்வ் ஆயிரும்னா பேசிருங்க. எவ்வளவு காலங்க இருக்க போறோம்? அங்கங்க யுத்தத்துல நூற்றுக்கணக்கானவர் டெய்லி செத்துட்டு இருக்கிறாங்க. காசாவில் எத்தனையோ பிள்ளைங்க பட்டினியில சாக போறாங்களாம். இதெல்லாம் படிக்கும்போது நம்ம இன்னும் அந்த இருதய கடினம். யாரை ஏமாத்துறதுக்கு? எங்க கொண்டு போக போறோம்? நாளைக்கு போய் ஆண்டவரே போயிட்டோன்னு வைங்களேன், ஆண்டவரே நாங்க வந்து நிக்கிறோம், நான் ஃபுல்லா பிறந்ததுல இருந்து பெந்தேகோஸ்தே நான் அங்கதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், உனக்குள்ள ஒரு வார்த்தை கிடையாது. 40 வருஷம் பார்க்கிறார் இவன். இந்த இருதய கடினம் மாறுமான்னு 40 இயர்ஸ் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி எதை ஸ்டாப் பண்ணார் தெரியுமா? இளைப்பாறுதல ஸ்டாப் பண்ணிட்டார். கிடையாது உனக்கு, ஏன்னா உள்ள எழுத முடியல. 40 வருஷம் பார்க்கிறார், எழுதிடலாமா. ஐயோ எழுத முடியலையே. 1 2 இல்ல, அவர் வெயிட் பண்ணி ஹல்லேலூயா. இந்த உண்மையில சதையான இருதயம் என்பது என்ன தெரியுமாங்க? யாவரோடும் சமாதானம். சொல்லுங்க,
இந்த பாதுகாப்பார் பராமரிப்பார்னு சொல்லும்போது பட்டாசு வெடிச்சது போல சவுண்ட் வந்துச்சு. இப்போ மழையும் நின்றுட்டு எல்லாரும் நின்னாச்சு. ஆமென். இந்த சதையான எனக்கு முடியலையா, இப்போ எனக்கு ஒருத்தங்களை அவங்க எனக்கு அப்படியே பண்ணியிருப்பாங்க, நிறைய மன்னிக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன் தெரியும், என்ன பண்ணணும் தெரியுமா, என்ன பண்ணுவேன் இல்லை என்ன பண்ணணும் தெரியுமா, ஆண்டவர் இந்த பகுதி எனக்கு கல்லா இருக்கு, ஆபரேஷன் பண்ணிருங்க. இந்த கிட்னி கல் மாத்துறதை விட முக்கியமானது. ஆமென். நீங்க இவ்வளவு நல்ல பிள்ளைங்க எனக்கு தெரியும். ஆமென். வாக்குத்தத்த காத்திருப்பு ஏமாத்துற யார் வனாந்திரத்தில் மட்டும் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவருக்கு 40 வருஷம் அவர் பொறுத்து 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 அவர் ஒரு வார்த்தையாவது எழுதலான்னு பார்க்கிறார். என்னங்க குறைஞ்சு பேர், என்ன குறைஞ்சு பேர், நீங்க ஒருத்தர் அவங்க சிரிச்சா பிரச்சனை சால்வ் ஆயிரும், நாங்க சிரிக்க மாட்டேன். என்ன குறைஞ்சு போயிரும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து சிரிக்கலையா, நம்மளை தேடி வரலையா? பேதுரு மறுதலித்து அவன் இவன்னு பேசுறார். இயேசுவை இப்படி திரும்பி பார்க்கிறார். என்னடா பேசுன, நீர் உன்னதமான தேவனுடைய போட்ல ஏறினது முதல் என்ன கூப்பிட்ட பேதுருவே போதகரே, அடுத்து என்ன கூப்பிட்ட பேதுருவே ஆண்டவரே, அடுத்து என்ன சொன்ன உன்னதமான தேவனுடைய. இப்ப என்ன பேசுற, அவன் இவன். அப்படி இருந்தும் பேதுரு மீண்டும் மீன் பிடிக்க போறேன்னு மறுதலித்து பின்வாங்கி போகும்போது இயேசு பழையது போல தேடி வந்து பிள்ளைகளே கூப்பிட்டு, ஓ இவரை தாங்க ஃபாலோ பண்றோம், மாம்ச வைராக்கியெல்லாம் வேண்டாம், நம்ம சூசைட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். மாம்ச வைராக்கியம், நான் என்னை அழித்து கொண்டிருக்கிறேன், எனக்கான பரலோக வாசலை நானே பூட்டி போடுகிறேன். முடியல, அதுக்கு தான் கிருபையை கேட்கணும். உன் கிருபை இல்லை என்றா நீங்க அப்படியே போங்க, அதே கல்லான இருதயத்தை கொண்டு போய் சொல்லுங்க, நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டவர் எனக்கு மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்க முடியல, இந்த கல் எனக்கு ஒரு ஆபரேஷன் வேணும். ஆமே, நம்ம ஆபரேஷன் வேண்டாம் ஆண்டவரே, லைட் அந்த மருந்து போட்டு தடவி விட்டீங்கன்னா ஆபரேஷன் வேணும். கல்லான இருதயத்தை எடுத்து அவர் சிலுவையில் மரித்த போது நடந்த சம்பவங்களில் ஒன்று என்ன தெரியுமா, எல்லா பாறைகளும் உடைந்தன. இதுக்கு தான் சிலுவையில மரித்தார். அந்த கல்வாரிக்கு முன்னாக உன் இருதயத்தை கடினமாக்கிட்டு இருக்காத. உலகத்தில் இருக்கிற பாறைகள் கூட, அந்த கல்வாரி உயிர் இல்லாத பாறைகள் கூட உடைகிறது. உனக்காக உயிரை கொடுத்தார். அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சத்ருவன் இருதயத்தை கல்லாக்கிட்டே இருப்பான். அது எப்படி மன்னிக்கலாம், நீ அது எப்படி மன்னிக்கலாம், எத்தனை தடவை மன்னிச்சிருப்ப? அதான் கர்த்தர் சொன்னார், 7 அல்ல 70 அல்ல 70 முறை. எந்த கணக்கு போட்டாலும் நமக்கு வராது. ஆண்டவரே, என் சகோதரன் தப்பு பண்ணா நான் என்ன பண்ணணும், எத்தனை முறை மன்னிக்கணும்? வந்துட்டாரு இவரு. அன்னைக்கு பாரு 70 முறை அவன் மனம் வருந்திட்டான்னா மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் சில நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, மன்னித்து ஒப்புரவாயிரும். ஒப்புரவாயிட்டு ஒரு விருந்து வைப்போம் பாருங்க, அவங்க சாப்பாடுல கை வைக்கும் போது தான் சொல்லுவோம். ஆனாலும் இயேசு பேதுருட்ட வந்து ஒரு வாட்டியாவது, ஆனாலும் பேதுருவே, இந்த ரொம்ப புகழ்றவங்களை நம்ப கூடாதுன்னு இருக்குது. என்ன சொன்ன கேட்டார, ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவரே, சதையான இருதயம். சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து நல்ல நிலையில் இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி, அவர் தான் நியாயம் விசாரிக்கிறார். இப்படி இருக்கும்போது அவருக்கு முதிர் வயதில் அவருக்கு பிள்ளைகளை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். பிள்ளைங்க சாமுவேலை போல இல்லை. உடனே ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு வராங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படிங்கிறாங்க. சாமுவேலுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிட்டு. நான் இவ்வளோ நல்லபடியாக ஜனங்களை கொண்டு வந்தோம், இவங்க நம்மளை தட்டி விடுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவங்க ஒன்றும் தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க, சரி அவங்க சொல்கிறத கேட்டு செய் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்துவார்.
எல்லாம் முடிச்சுட்டு சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதுல எல்லாரையும் கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல அவர் கேட்பாரு, இதோ இருக்கு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். சாமுவேலை பொறுத்த வரைக்கும் சாமுவேல் எந்த தப்பும் பண்ணல. ஆனா சாமுவேல் அதை எப்படி கொண்டு வரார் பாருங்க. அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி, நான் அப்படி உங்களுக்கு ஏதாவது பண்ணானா அப்படி இருந்தா சொல்லிருங்க. இதுதான் சதையான இருதயம். சாமுவேல் அப்படி எதுவுமே பண்ணல. அது ஜனங்களே சாட்சி சொன்னாங்க அடுத்து இருக்கிறது. ஆனாலும் சாமுவேல் அதை எப்படி கிளியர் பண்ணார் பாருங்க. அவரே அப்படி இருக்கிறாரு, நான் உங்களுக்கு உங்க ஏதாவது நான் எடுத்தானா அல்லது ஏதாவது பண்ணானா அப்படின்னு தான் சொல்லிருங்க. இதுதான் சதையான இருதயம். சொல்லிட்டு அப்படியே ஆண்டவரை பார்ப்பார் பாருங்க. ஆண்டவர் கோபம் நேரம் அப்படி இட்டி முழக்க சத்தம் உண்டானதும் அது தேவனுடைய கோபத்தின் வெளிப்பாடு. ஏன்னா சாமுவேல் துக்கப்பட்டுட்டான். உடனே ஜனங்களை பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் சாமுவேல்ட்ட, ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க செத்து போக போறோம், நீங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லும் போது சாமுவேல் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார். 23வது வசனம், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன வேர்டு. இதான் சதையான இருதயம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? கஷ்டமா இருக்கா? ஆமென். இதான் உண்மை. என்ன கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நான் பிரேயர் பண்ணலன்னு வைங்களேன், நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். சொல்லுவார், அது எனக்கு தூரமாயிருப்பது சதையான இருதை. ஆமென். அந்த இடத்துல சாமியில் எப்படி சொல்லியிருக்கணும், உனக்கு இது வேணும் பாத்தியா, என்ன தொட்டா அப்படி இல்லை, கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறேன். கர்த்தருக்கு விரோதமா பாவமா அது எனக்கு தூரமா இருப்பதாக. நம்மளை கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம என்னெல்லாம் வார்த்தையினால கஷ்டப்படுத்த முடியுமோ படுத்திடும், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிடும். ஆனா சாமுவேலை பாருங்க, அவர்களுக்காக. இங்கே சாமுவேல் வந்து இவங்க எல்லாரும் நான் இதை தப்பு பண்ணேன்னா இல்ல, அப்ப நீங்க தான் இதை பண்ணீங்க அப்படி சொல்லி சாமுவேல் குற்றப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி வைத்து இங்க குற்றப்படுத்த வரல, இங்க கிளியர் பண்றார், அந்த காரியத்தை சால்வ் பண்றார். சபையே, இதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. இது இல்லைன்னா நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு பகுதி எண்ணம் எப்படிதான் இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கல்லா இருக்கு. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இங்க பாரு, கல்லான இருதயம் மாதிரி சதையான இருதயம் வந்துட்டுனா நான் எழுதிருவேன். நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் பாழான நிலம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் அது பாழானதுக்கு பதிலாக பயிரிடப்படும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.